ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு சுண்டக்காய் வத்தல் குழம்பு பார்க்க போகிறோம். முதல்ல சுடுதண்ணியில் புளியை ஊற வச்சிடலாம். இந்த சுண்டைக்காயில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது, அதனால் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், சில பொருட்களை வறுத்துக்கலாம். நான் இங்கே வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி, மிளகு, மிளகாய் வத்தல், கடலைப்பருப்பு இது நாலுத்தையும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். சுண்டைக்காய் கசப்பாக இருக்கும், அதனால் குழந்தைகளுக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம அடிக்கடி உணவில் குழந்தைகளுக்கு கொடுத்தோன்னா ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கி குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. சுண்டைக்காய் விட்டமின் பி, சி சத்து நிறைஞ்சி இருக்குது. இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இரத்த சோகையை நீக்கும். இப்போது கடுகு, வெந்தயம், மிளகாய் வத்தல் தாளிச்சிடலாம். இந்த சுண்டைக்காய் வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது. வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகளுக்கு நல்ல மருந்தாக இருக்கும். இப்போது சுண்டைக்காயை நல்லா வதக்கிடலாம். சுண்டைக்காயில் கசப்பு தன்மை இருக்கும், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணுன்னா அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும். சுண்டைக்காய் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளியிலிருந்து புளி தண்ணியை விட்டுடலாம். இந்த புளி நல்லா வத்தணும், அப்போ தான் இந்த வத்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட பொடித்து வைத்திருந்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு புளிப்பாக இருக்கும், காரமாக இருக்கும். நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். இந்த புளி நல்லா கொதிக்கணும். கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே வரும். அப்போ நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு தயாராகிடுச்சு. டேஸ்ட் அபாரமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.